லக்ஷ்மி, இப்போ விஜயனுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அதிமுகவிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கா? இப்போ அது செங்கோட்டையன் மட்டும் இல்ல, நிறைய தலைவர்கள் வருவாங்கங்கிறதையே விஜய் ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ்? எனக்கு தெரிஞ்சு விஜய் இன்னைக்கு பேசுறதுனால அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு பெரிய அளவில் சர்க்கிளை சந்திக்கும்லாம் சொல்ல முடியாது. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்ட சலசலப்புகள் எல்லாமே சேர்ந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஆனால் முற்றிலுமாக இல்லாமல் எல்லாம் போகலை. அதிமுக இன்னும் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி தான். இன்னைக்கு விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, விஜய் வந்து திமுக எதிர்ப்பு பேசுறாரு அப்படிங்கிறதுனாலேயே எல்லாமே விஜய் பக்கம் மட்டும் போயிடும். செங்கோட்டையன் விஜயோட சேர்ந்துட்டார் அப்படின்றதுனால மற்றவர்கள் எல்லாருமே அங்கே அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட 100 நாட்கள் தான், முழுமையாக 90 நாட்கள், 100 நாட்கள் முழுமையாக 100 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 100 நாட்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் அது சில நேரங்களில் சிலருக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும், பெரும்பாலும் அது வந்து பலன் தராமல் கூட போகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம், தொகுதி பங்கீடு பேச்சு நடக்கும்போது கூட கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து வேறு கூட்டணிக்கு மாறி போன கட்சிகள் இல்லாமல் பார்த்துருக்கோம். 2001 தேர்தல் ஆகட்டும், இல்லை 2004 ஆகட்டும், எல்லா காலகட்டத்திலையும் அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் முற்றிலுமாக வேறு. இன்னைக்கு ஏடிஎம்கேவோட இருக்கக்கூடியவர்கள், செங்கோட்டையன் அவர் வந்து அதிருப்தி நிலையில் இருந்தார், அதனால மாறுனுச்சு. ஒருவேளை டிடிவி தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஓ பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்களை இணைக்கலை அப்படின்னா அவங்க வேணா விஜயோட போறதுன்ற முடிவை எடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் வழியில விஜயோட போய் சேருவாங்க அப்படின்னு தோணலை எனக்கு. மேபி அது அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் ஒருவேளை வேற யாராவது கூட்டிட்டு வரணுன்ற எண்ணத்தில் இருந்தாருன்னா கூட கூட்டிட்டு வரலாம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. தேர்தல் நெருக்கத்திலையும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதிமுகவுக்கு ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அதை தாண்டி ரெட்டலைக்குன்னு வாக்குகள் வந்து இன்னைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல செல்வாக்கோட தான் இருக்கு. ரெட்டலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதை வந்து நீங்க எந்த இடத்துலையும் இல்லைன்னு எல்லாம் மறுத்து சொல்லிட முடியாது. அப்போது அந்த 2 லீவ்ஸ்க்கு இருக்கக்கூடிய மதிப்பை விஜய் ஒரு புது கட்சி தொடங்கிட்டார் அப்படின்றதுனால அவருக்கு எல்லா இடங்கள்லையும் மாறி போயிடும்னு சொல்லலாம். மேபி ஒருவேளை நிறைய தொகுதிகளில் நெக் அண்ட் நெக் ஓட் பேங்க் வந்து அவங்க 2 பேருக்குமே வாக்குகள் பதிவாகலாம். இல்லைன்னு இதை தாண்டி அதிமுக வந்து விஜய் வந்துட்டதுனால அவர் வந்து அதை மீறி விஜய் மட்டும்தான் இனி எதிர்கட்சியாக இருப்பார், விஜய் தான் முகமாக இருப்பார், அதெல்லாம் வந்து நம்மளால் சொல்லிட முடியாது. இப்போ திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகளை திருப்பி நான் எடுத்துக்கிறேன்னு விஜய் ரீகால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த விவகாரத்துல திமுக எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோன்லேருந்து இன்னைக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதற்கும் திமுக வந்து நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து விஜய் வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து திமுக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பல்வேறு நேரங்களில் பலவிதமாக பதில் சொல்லி இருக்கிறது விஜய்க்கு. இப்போவும் வந்து அவங்க அதிமுகவை தான் தங்களுடைய எதிர்கட்சியாகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தங்களுக்கு ஒரு போட்டியாளராகவுமே திமுக திரும்பவும் அதே இடத்துல தான் நிலைநிறுத்துவாங்களே தவிர விஜயை வந்து அந்த இடத்துல வச்சு பேச மாட்டாங்க. அதே போல மறைமுகமான தாக்குதல்கள் தான் தொடரும். அது வந்து மேடை பேச்சுகளில் தான் தொடரும். வேறு எந்த விதமான விஜய்க்கான ஸ்பேஸை வந்து அவங்க வேற எந்த இடத்துலையும் பெருசாக கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து அப்போசிஷன்னு டிஎம்கே வந்து அவரை கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கான பதில்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு அது வந்து அவங்களுக்கு அது ஒரு சர்க்கிளை தான் கொடுக்கும். அவங்களால அதை தாண்டி அதை பேச முடியாதுன்றதுனால அதிமுகவை தான் திரும்பவும் அதே இடத்துல நிறுத்த போகிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஜேபியை அட்டாக் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசுக்கு ஃபெடரல் சிஸ்டம்க்கு எதிராக இருக்காங்கன்றதை திரும்ப பேசணுன்றது தான். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நடந்த அபிநயா கூட பேசிட்டு இருக்கும்போது கூட கதை தான் சொன்னேன். இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் கூட விஜய் சொல்றாரு, என்னுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவர் பேசுறாரு. சிஎம் இது என்ன வந்து சினிமா டயலாக் இல்லாமல் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அன்னைக்கு சொன்னது வந்து அமித்ஷாவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எதிரான கருத்து, ஆனால் அது விஜய்க்கு எதிரான கருத்தோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிரான கருத்தோ கிடையாது. என்ன பேசினாரு, எதற்காக அங்கே வந்து அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்றத இன்னும் விஜய் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
திரு ஷபீர், கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னும் இந்த கூட்டணி பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ தாவேக தீவிரப்படுத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. திமுகவினுடைய அந்த தீவிர எதிர்ப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய பலத்தை தாவேகாவுக்கு கொண்டு வருமா? சரி, நீங்க பலத்தை கொண்டு வருமா கொண்டு வராதா அப்படின்றது தேர்தல் நெருங்கும் போதுதான் நமக்கு தெரியும். எப்படி ஓட்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போதுதான். இப்போ விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு இம்ப்ரெஷனை அவர் கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். திமுகவை நான் தான் கடுமையாக எதிர்க்கிறேன், இன்னைக்கு என்னை விட்டா வேற ஆள் இல்ல அப்படின்ற அந்த 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 பொசிஷனுக்கு அவர் போறாரு. நீங்க கட்சி ஆரம்பித்தவர்கள், இதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் 2 பேரையும் 2 திராவிட கட்சிகளையும் அவர் எதிர்த்தாரு. அதனாலதான் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு அப்படின்றது கிடைச்சிச்சு. அப்போ இது முதல் தேர்தல் அப்படின்னும் போது நீங்க மேக்சிமம் இம்பாக்ட விஜய் கொடுக்க வேண்டும். அது கொடுத்தால் மட்டும்தான் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ இந்த தேர்தல்ல அவர் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. யார் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏத்துக்கிறாங்களோ அந்த கட்சி எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னும் போது அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாஜக போன்ற கட்சிகளோட அவர் கூட்டணி சேர மாட்டாரு, என கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுகவை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் பெருசா தெரியல. காங்கிரஸ் கட்சியில மட்டும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன சலசலப்பு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அது கூட்டணியை விட்டு வெளியே வருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஃப்ளூயிடா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எதையுமே கமிட் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேர் விஜய் பக்கம் வந்தாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த காம்பினேஷனே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சவுத் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஸ்வீப் கூட ஒரு மிகப்பெரிய பலமாக இது அமையும். ஒரு பெரிய ஸ்வீப்பா கூட அது வந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் மத்தியில அந்த பேச்சு அப்படின்றது இருக்கிறது. அப்ப இந்த காம்பினேஷனை அவங்க ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நாம சேர்றோம். எதுக்காக சேர்றோம்னா, இன்னைக்கு திமுகவை அவங்க தான் கடுமையா எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களுக்காக அவர் அந்த கிரவுண்ட்ஸை ரெடி பண்றாரு அப்படின்னு தான் பாக்குறேன். சோ ஏதோ ஒரு அரசியல் கணக்கோடு தான் அவரும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது இதுல ரொம்ப கிளியரா தெரியுது. என்ன உங்களுக்கு எங்கிருந்து விஜய் ஓட் பேங்க் உடைக்க முடியும், எங்கிருந்து விஜய் ஓட்ஸை எடுக்க முடியும்? அவருக்கு இப்போதைக்கே 0 ஓட்ஸ். அவருக்கு இது வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அதிமுகல இருந்து திமுகல இருந்து மற்ற எந்த வகையில இருந்து அவருக்கு வாக்குகள் வருகிறதோ அது எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு முயற்சி தான் தற்போது அவர் செய்து கொண்டிருக்கிறார். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஷபீர்.